வணக்கம். நான் தான் சௌமியா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு டே அதுதான். இன்னைக்கான அந்த விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ எந்த வருஷமா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நாளையும் நீங்க அனுபவிச்சு வாழ ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நாளும் நமக்கு ஹாப்பி நியூ இயர் தான். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்களுக்காக ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்ப அது கிடைக்கும் அப்படின்றது அந்த நோக்கத்தோடயே ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த கோலா வேணா இருக்கலாம். ஆனா, ஒரு தங்கமோ ஒரு விஷயத்துக்காக தேடி ஓடிட்டுருக்கோன்னும்போது, நடுவுல கிடைக்கிற வைரத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனால ஒரு ஒரு நாளையும் அனுபவிச்சு வாழ ஆரம்பிங்க. அந்த நாள் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். காலையில எப்பயும் போல எங்களோட வேலைய நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து படைக்கணும் இல்லையா? அதனால வந்து கொஞ்சமா பொங்கல் செஞ்சு படைச்சுட்டு, அதுக்கப்புறமா கோவிலுக்கு போலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான விளாக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசியும், அது கூட வந்து பச்சை பருப்பு, பாசிப்பயிறு சொல்லுவாங்கல்ல, அதுவும் சேர்த்து நல்லா ஊற வச்சு, அத ஒரு பக்கம் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தன்யாவ அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீட தொடச்சிட்டு, அப்படியே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் ப்ராப்பரா எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணவே முடியவே மாட்டுது. இன்னைக்கு கூட கோலம் போடவே என்னால முடியல. ஸோ ரீசென்ட்டா நெறைய நெக் பெயின் அதிகமா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஸோ அதனால கொஞ்சமா இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது பாடிக்கு. அதனால கொஞ்சம் ரெஸ்ட்லயே இருக்கேன். அதனால இன்னைக்கு சின்னதா ஒரு கோலம் போட்டுட்டு, இன்னைக்கு டே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நல்லாவே போச்சு. டேவே சூப்பரா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது, டிவில போடுற ப்ரோகிராமும், அதுக்கப்புறம் வாசல்ல போடுற அழகான கலர் கோலம் மட்டும்தான். ஸோ அது வந்து அதுதான் என்னோட ஹாப்பினஸ் அப்படின்றது அப்போலேருந்தே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு கோலம் போட்டா, அது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். ஸோ அப்படிதான் காலையில கோலத்த ஃபர்ஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டேன். காலையில 9 மணிக்கெலாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ சக்கரை பொங்கல் வேண்டாம், வெண்பொங்கலா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு சஷ்டி வேற. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத அப்படியே வெண்பொங்கலா மாத்திட்டேன். வடையும், அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலும் அம்மா வச்சு எனக்கு தனியா குடுத்துருந்தாங்க. ஸோ இத வச்சு நீ படைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாசல்ல எப்பயும் போல பூலாம் போட்டு, கோலம் போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல இந்த பூ போட்டு வச்சாச்சு. ஸோ இந்த பூ பார்த்தீங்கன்னா, அந்த செடி வந்து சுத்தமா நெறைய பூச்சி வச்சிடுச்சு. அதனால பூ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, செடிய வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட டேவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வீட்ல இருக்கிற சாமிய படைச்சுட்டு, சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க கோவில் போக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நாங்களும் அப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளிய இருந்து படைச்சுட்டு, அப்படியே உள்ளார வந்து படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்ல சாமி கும்பிட்டாலே செம்மையான ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது இந்த சாமின்னு இல்ல, எந்த சாமியா இருந்தாலும் சரி. உங்களுக்கு தேவையான விஷயங்கள கேட்டு நல்லா ப்ரே பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க கைக்கு வர ஸ்டார்ட் ஆகும். சாமி கும்பிட்டுட்டு, சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தப்ப, எங்களோட ஃபேவரட்டான கோவில், அந்த கோவிலுக்கு தான் போக போறோம். எதா இருந்தாலுமே சரி, ஸோ கஷ்டமா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னா, செம்மையான ஒரு வைப் கிடைக்கும். ஸோ எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ட்டு. அது உண்மதான். அங்க போயிட்டு வந்தாலே நமக்கு மைண்டே செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கோவிலுக்கு எங்களுக்கு போயிட்டு வந்தாலே. அன்னைக்கு டே வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு, வீட்ல நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாலே, அந்த ஹோல் டேவே நமக்கு ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஸோ நம்ம நெறைய விஷயங்கள் எக்ஸ்பென்சிவானது ஸோ அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஸோ சின்னதா இருந்தாலும் அத அனுபவிச்சு வாழ ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். எங்கள பொறுத்தவரைக்கும் நெறையா ஏர்ன் பண்றோம் அப்படின்னாலும், ஹாப்பியா வாழ கத்துக்கணும். கொஞ்சமா ஏர்ன் பண்றதா இருந்தாலும் வாழ கத்துக்கணும். 2மே இருந்தா தான் லைஃப்ல நம்மளால லீட் பண்ண முடியும். ஏன் இத சொல்றேன்னா, ஸோ எப்பயுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது இருந்தா தான் லைஃபே. ஒரே ஸ்டேஜ்ல போகவே போகாது. அதனால அ அப்ல இருக்கும்போதும் ஒழுங்கா வாழ கத்துக்கணும். டவுன்ல வரும்போதும் அப்ல எப்ப வர முடியும் அப்படின்றத ட்ரெயின் பண்ண கத்துக்கணும். 2 விஷயமும் இருந்தாலே போதும். ஸோ அப்படியே நாங்க வந்து பைபாஸ் புடிச்சு ஈசிஆர் வழியா வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா, கருவடிக்குப்பத்துல இருக்க ஒரு சித்தர் கோவில். சிவனும் சித்தர் பீடமும் 2மே இருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தானா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோவில் ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்க 2 பேரும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் தான்.
அதனால் இந்த கோவில் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சரி அப்படியே சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ கோவிலுக்கு போகும் வழியிலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நான் தன்யா அப்பா கிட்ட வந்து எப்பயுமே வந்து பூ கேட்கவே மாட்டேன். ஆனால் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த தாட் மட்டும் வச்சுப்பேன். ஆனால் அதுக்கான லீடு எதுவுமே கொடுக்கவே மாட்டேன். ஸோ அவராக ஞாபகம் வச்சுட்டு வாங்கி தராரான்னு யோசிப்பேன். நிறையா வாட்டி அவர் மறந்துடுவார். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொல்வேன், நீங்கள் வாங்கி தரவே இல்லை அப்படின்ட்டு. அவர் தான் கேட்பார், நீ அதையும் அங்கேயே கேட்கவே இல்லை அப்படின்ட்டு. அது என்னவோ தெரியல, அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அது கேட்காம வாங்கி தந்தால் தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூ வாங்கி 2 பேரும் சமமாக கட் பண்ணி 2 பேரும் தலையிலையும் வச்சுட்டோம். இல்லைனா தன்யஸ்ரீ வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவாள், உங்களுக்கு மட்டும் பூ நீட்டாக இருக்குது, எனக்கே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இப்போலாம் அவங்க அப்பா எது வாங்கினாலும் 2 வாங்கி கொடுத்துட்றது. ஸோ நெயில் பாலிஷ்லேருந்து ஹேர் கிளிப் வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட 2 தான் இருக்கும். அது ஏன்னு தெரியாது, நம்ம குழந்தை தான் இருந்தாலும் நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நானும் அப்பா வந்து எனக்கு தான் கொடுக்கணும்னு அவளும் 2 பேருமே அந்த ஈகோ இருக்குது. அது ஒரு ஹெல்தி வேயாக இருந்தால் ஓகே தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே 3 விளக்கு வாங்கிக்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளார போயாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி சுற்றி வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பக்கமாக போகணுன்னா நமக்கு வந்து அந்த சித்தர் பீடபூமி இருக்கும். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். அண்ட் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் சத்தியமாக அமைதியாலாம் உட்காரவே முடியாது. தன்யா எப்படி சாமி கும்பிட்டேன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவள் வாய்க்குள்ளே தேங்காய் இருந்துச்சு. தேங்காவை வாயில் வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அமைதியாக உட்காந்தாரு சொல்லிவிட்டு அவளும் உட்கார ஸ்டார்ட் பண்ணால். இது வந்து அவங்க ஸ்கூலில் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ ஸ்கூலில் எவ்ரிடே வந்து இந்த தியானம் பண்ணுறதுக்கு அவங்க மிஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ வீட்லேயுமே இதெல்லாம் பண்ணுவாள். ஆனால் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணவே மாட்டாள். ஒரு மாதிரி அது எடுத்தோம் அப்படின்னா உடனே கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதனால எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து நல்லாவே கண்ணு மூடிட்டு உட்காந்துருந்ததுனால சரி நீ எடுத்துட்டேன். ஸோ சில நல்ல ஹேபிட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து தான் வரும் பசங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஹேபிட் வரும்போதே அதை அப்படியே அவங்க கூட அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கண்டிப்பாக தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா தேங்காய் ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டா தான் அந்த டேவே அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சரின்ட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் தேங்காய் உடச்சி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டோம். செம்மையாக காற்று வருங்க இந்த கோவிலில். இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து பிறந்தது இங்கே தான். அவர் இங்கே தான் உட்காந்து இந்த குயில் பாட்டு அதெல்லாம் எழுதின இடம் இது தான். இது வந்து ஒரு மாந்தோப்பாக இருந்த இடம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கோவில் கட்ட இங்கே ஒரு சித்தர் இருந்து அப்படியே கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் இந்த கோவில் இன்னுமே ஸ்பெஷல். கோவிலுக்குள்ளே ஒரு பாரதியாரோட சிலையும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அடுத்த தடவை போனால் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நிறையா வாட்டி காட்டிட்டேன். இருந்தாலும் அப்படியே போகிற வழியில் கரும்பு ஜூஸ் வாங்கி தன்யஸ்ரீ குடிப்பாட்டிட்டு, ஜூஸ் வேணாம் எனக்கு கரும்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி கரும்பும் வாங்கிக்கிட்டா. அண்ட் வர வழியில் உனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த செடி. இப்போ ரீசெண்டாக நம்ம செடிலாம் நிறையா வைக்கிறதுனால அதை நான் ஒழுங்காக பார்த்துக்கிறேன் அப்படின்றதுனால சரி ஓகே உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கிச்சன் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு லைவ் பிளான்ட் இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துலையே ஒரு கடையில் போய் பார்த்துருந்தோம். பாட்லாம் செம்ம அழகழகாக இருந்துச்சு. இந்த பாட் வந்து நான் வாங்கியிருந்தேன். கீழே வந்து ஒரு பிளேட்டோடு வர மாதிரி தண்ணிலாம் வந்துச்சு அப்படின்னா அதிலே ஸ்டோர் ஆகிடும் அப்படின்றதுனால நான் இந்த பாட் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த கலரும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதே வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு எனக்கு அக்யூரேட்டாக ஸ்ட்ரீட் பேர்லாம் தெரியவே இல்லை. ஸோ நான் வேணால் அந்த
ஷாப்போட வெளியே லுக்கை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜா தேட்டர் சிக்னல்லேருந்து பாரதிதாசன் காலேஜுக்கு போகிற ரோடு. ஸோ அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த வழியில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு செடியும் உள்ளார போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி செடியும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு தேடினேன். நிறைய ரோஜா செடிலாம் இருக்குது. பட் ஆனால் சரி ஓகே, இப்போதைக்கு இருக்கிற ரோஸ் செடி எல்லாத்தையுமே ஒழுங்காக பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவுமே வாங்கவே இல்லை. ஸோ அப்போதைக்கு வேறு எந்த செடியும் வாங்கவே இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கோம். ஸோ ஓவரான அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு மனசு தாங்காது அப்படின்றதுனால நான் சரின்ட்டு அதோட நான் எதுவும் வாங்கவே இல்லை. ஆனால் கீழே அந்த பாட்டியும் ரோஸ் செடி கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கணும். ஆனால் எல்லாம் இப்போ சம்மரில் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செடி வந்து டக்குன்னு வந்து பிடிக்காது, அந்த இது வராது. ஸோ கொஞ்சம் அந்த ரெய்னி டைமில் நம்ம வாங்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா செடி வந்து நல்லா செழிப்பாக வளர ஸ்டார்ட் ஆகும். என்னோட நியூ இயர் கிஃப்டாக எனக்கு வாங்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு மணி பிளான்ட் தான். ஸோ அது மேலே அழகாக கல்லுலாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க அந்த அண்ணன். இதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட டே இப்படி தான் போச்சு. ஸோ வீட்டில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ May 1 வெயிட் லாஸ் சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் அண்ட் டேக் கேர். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.